வணக்கம். நாம் இதுக்கு முன்னாடி மாபெரும் இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரத பெருங்காவியத்தை ஒரு பெரும் தொடராக வெளியிட்ட பொழுது நமக்கு பெரும் ஆதரவு கொடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அதுபோல் இராமாயணத்தையும் ஒரு பெரும் தொடராக வெளியிட இருக்கிறோம். இந்த பெருங்காவிய தொடருக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து ஊக்கப்படுத்துமாறு வேண்டிக்கொண்டு இந்த பதிவை தொடங்குகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். எம்பெருமான் வாசம் செய்யும் இமயமலை பகுதியில் உருவாகும் இந்த சரையு நதி பல்வேறு விதமான மனம் கமழும் மலர்கள் நிறைந்த வனங்களை உருவாக்கி பல்வேறு விதமான தடாகங்களை கடந்து எழில் மிகுந்த வயல்வெளி பகுதியையும் உருவாக்கியதைப் போல உருவாக்கிய பகுதிதான் இந்த கோசலை நாடு. இவ்வளவு வளமிக்க இந்த நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி புரிந்த மன்னன் பெயர் அஜன். இவர் ஒரு சூரிய குலத்தை சேர்ந்த மன்னனாவார். இவர் மனைவியின் பெயரோ இந்துமதி. இந்துமதி ஒரு தேவக்கன்னிகை. தேவக்கன்னிகையான இந்துமதியோ ஒரு சாபத்தின் விளைவாக பூமிக்கு வர்றாங்க. இந்துமதியின் அழகில் மயங்கிய அஜன் இந்துமதியை திருமணம் செய்து கொள்கிறாரு. இவர்களுக்கு பிறந்த அழகான ஆண் குழந்தை தான் தசரத மன்னர். ஆனால் இவர் பிறக்கும் பொழுது இவருக்கு இட்ட பெயர் நேமி. அதன் பிறகு தன் சாபத்திலிருந்து சாப விமோசனம் அடையப்பெற்ற இந்துமதியோ மீண்டும் தேவலோகத்துக்கே புறப்பட்டு போகிறாங்க. மனைவியின் பிரிவை தாங்க முடியாத அஜன் மன்னனோ அவரும் தற்கொலை செய்து கொண்டு விண்ணுலகத்தை அடைகிறாரு. இதனால் ராஜகுமாரனாக பிறந்த தசரதன் 8 மாத குழந்தையாக இருந்த பொழுதே தாயையும் தந்தையையும் பிரிந்து தனி மரமாக வளர வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுறாரு. ஆனாலும் அரசவையில் மிகுந்த வல்லவரான வசிஷ்ட முனிகள் இந்த தசரதனை வளர்த்து ஆளாக்கி இந்த கோசலை நாட்டிற்கு மன்னராக முடிசூட்ட விரும்புகிறாரு. அதனால் அரசவையின் போர்க்கலையின் வல்லவரான மருதன்மர் என்பவரிடம் 8 மாத குழந்தையான தசரதனை ஒப்படைத்து இவனை அனைத்து கலைகளிலும் வல்லவனாக்கி ஒரு மேம்பட்ட மனிதனாக உருவாக்கி தரும்படி ஒப்படைக்கிறாரு. நேமி என்ற தசரதனும் வல்லமைமிக்க ஆளாக உருவெடுத்து தன்னுடைய 18வது வயதில் வளமிக்க கோசலை நாட்டிற்கு மன்னனாக முடிசூட்டி கொள்கிறாரு. அதன் பிறகு இந்திரலோகத்திற்கு இணையான அனைத்து வளங்களையும் உள்ளடக்கிய அயோத்தியை தலைநகராக ஆக்கிக் கொள்கிறாரு. தசரத மன்னனோ இவ்வாறு சீரும் சிறப்போடு சிறப்பாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்த சமயத்தில் உலகம் அழிவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாவதை வானிலை அறிஞர்கள் கணித்து சொல்கிறாங்க. இதனை கண்ட தசரத மன்னன் இதை தடுக்க என்ன வழின்னு கேட்குறாரு. அதற்கு வானியல் அறிஞர்களோ ரோகிணி நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து சனி பகவான் போகிறாரு. சனி பகவானோ ரோகிணி நட்சத்திரத்தை தொட்டுட்டா இந்த உலகம் கண்டிப்பாக அழிவதற்கான வாய்ப்புகள் உருவாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை கேட்ட தசரத மன்னனோ இப்பேரழிவில் இருந்து இப்பூமியை காப்பாற்ற தசரத மன்னனோ வலிமை மிக்க வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தங்கத்தேரை பூட்டி கொண்டு விண்ணுலகத்தை நோக்கி பயணம் புறப்படுறாரு. இப்படி புறப்பட்ட தசரத மன்னன் ரோகிணி நட்சத்திரத்திற்கும் சனி பகவானுக்கும் இடையில் நின்று சனி பகவானை தாக்க முற்பட தயாராகும் அந்த சூழ்நிலையில் நவரத்தினம் பதித்திருந்த தன்னுடைய தங்கத்தேரில் தசரத மன்னன் அணிந்திருந்த தங்க ஆடைகளையும் வைர கிரீடத்தையும் கண்ட தேவலோகவாசிகள் மற்றும் ஒரு சூரியனே வந்துவிட்டதாக உணர்ந்தார்களாம். வானில் நிகழ்ந்த இந்த நிகழ்ச்சியை கண்ட பூமியிலும் மக்கள் வியந்து நின்ற அந்த சமயத்தில் சனி பகவானை அழிக்கக்கூடிய வல்லமைமிக்க அம்பை தன்னுடைய வில்லில் பூட்டிய அந்த சமயத்தில் தேவர்களே அஞ்சி நடுங்கினாங்களாம். அப்படின்னா சனி பகவான் எம்மாத்திரம். இதனால் சனி பகவான் நேராக தசரத மன்னனின் காலில் விழுந்து இனிமேல் நான் ரோகிணி நட்சத்திர சுற்றுவட்ட பாதையில் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தசரத மன்னனின் காலில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கோரி விடுதலை பெற்றதாம். ஒரு சமயம் தசரத மன்னர் காட்டுக்கு வேட்டையாட போகிறாரு. அந்த சமயத்தில் நீண்ட தூரம் காட்டுக்குள்ளே பயணப்பட்டு போன பிறகும் எந்த விலங்கும் அவர் கண்ணில் சிக்கலை. அதனால் ரொம்ப தளர்ந்து போய் அசதியில் ஒரு குளக்கரையில் அமர்ந்து ஓய்வெடுக்கிறாரு. அப்போது அந்த குளத்தில் ஏதோ ஒரு மிருகம் தண்ணீர் குடிப்பதை போன்ற சத்தம் கேட்டு அந்த மிருகத்தை கொள்வதற்காக தன்னோட அம்பை செலுத்துகிறாரு. அந்த மிருகம் யானை அப்படின்னு நினச்சி அவர் செலுத்தின அம்பு அந்த குளத்தில் தண்ணீர் எடுத்த ஒரு இளைஞனின் மார்பில் பாய்ந்து அவன் இறக்க நேரிடுகிறது. இதை கண்டு திடுக்கிடுறாரு தசரத மன்னர்.
ஓடோடி சென்று அவனை தன்னோட மடியில் கிடத்தி நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. அவனோ போய்கொண்டிருக்கும் உயிரை தன் கையில் பிடித்து கொண்டு, ஐயா, என் பெயர் ஸ்ரவணன். என் தாய் தந்தையருக்கு கண் தெரியாது. கண் தெரியாத வயதான அவர்களுக்கு தண்ணீர் எடுப்பதற்காக இந்த குளத்தில் வந்து தண்ணீர் எடுத்து கொண்டிருந்தேன். நீங்களோ யானை அப்படின்னு நினச்சி என் மேலே அம்பு எய்து என்னை இறக்கும் தருவாய்க்கு கொண்டு வந்துட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்லை, இந்த தண்ணீரை கொண்டு போய் என் தாய் தந்தையரிடத்தில் சேர்ப்பீர்களாக அப்படின்னு சொல்லி அவன் உயிர் விட்டுடுறான். இறந்து போன சிரவணனின் உடலையும் தண்ணீர் குடத்தையும் எடுத்துக்கொண்டு கண் தெரியாத அவனின் தாய் தந்தையரிடத்தில் கொண்டு போகிறாரு. அப்படி கொண்டு போகும்போது அவர் நடக்கும் சத்தத்தை வைத்தே கண் தெரியாத அவனின் தாய் தந்தையர், நீ யார், நீங்கள் என் மகன் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இதனை கேட்ட தசரத மன்னனும், ஆமாம், நான் உங்கள் மகன் இல்லை அப்படின்னு சொன்னவர் தன்னால் தான் உங்கள் மகன் கொல்லப்பட்டான் அப்படின்ற விஷயத்தையும் வருத்தத்தோடு சொல்கிறாரு. இதனை கேட்ட தாய் தந்தையர் மிகவும் வருத்தமுட்டு அழுது கண்ணீர் விட்டு புலம்பி தங்கள் மகனை சிதையூற்றுவதற்கு ஏற்பாடுகள் செய்யும்படியும் சொல்கிறாங்க. தசரத மன்னனே அதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்து முடித்த பின்னர் தங்கள் மகனின் உடலுக்கு தீ வைத்த பின்பு அந்த சிதையிலேயே கண் தெரியாத தாய் தந்தையர் இருவரும் இறங்கி தங்கள் உயிரையும் மாய்த்து கொள்கிறாங்க. இப்படி கண் தெரியாத தாய் தந்தையர் இருவரும் தங்கள் உயிரை மாய்த்து கொள்வதற்கு முன்பு தசரத சக்கரவர்த்தியிடம், நாங்கள் எப்படி எங்கள் மகனை இழந்து இப்படி துக்கப்பட்டு நிற்கின்றோமோ அதேபோல் நீயும் உன் மகனை இழந்து ஒரு நாள் துக்கப்பட்டு வேதனைப்படுவாய் அப்படின்னு சாபத்தை இட்டு அவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறாங்க. இந்த மிகப்பெரிய துக்க சம்பவம் தசரத பெருமானுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ரணமாகவே அமைந்துவிட்டது. தன் கண் எதிரிலேயே ஒரு குடும்பம் எரிந்து சாம்பலாகி போனதும் அவர்கள் தனக்கு இட்ட சாபத்தை எண்ணியும் அவர் வாழ்நாள் முழுவதும் மாறாத அலையாக அந்த எண்ண அலைகள் ஓடிக்கொண்டே இருந்தது. தசரத மன்னனும் திருமண வயது அடையும் பருவ வயதையும் அடையிறாரு. அந்த சமயத்தில் அவர் ஆட்சி அதிகார எல்லைக்கு உட்பட்ட சிறுகுறு மன்னர்கள் தசரத மன்னனிடத்தில் கப்பம் கட்ட வருவாங்க. அந்த வரிசையில் கோசல தேசத்து அரசனும் தசரத மன்னனுக்கு கப்பம் கட்ட வருவார். அப்படி வரும் கோசல தேசத்து அரசன் தன் மகள் கோசலையையும் அழைத்து கொண்டு வருவார். அப்படி வந்து கொண்டு போயிருக்கும் சமயத்தில் பருவ வயது எட்டிய தசரத மன்னன் கோசலையின் மீது காதல் கொள்கிறாரு. இந்த விஷயத்தை கோசல தேசத்து மன்னனிடமும் தன்னுடைய அரசவை குருவான வசிஷ்ட முனிகள் இடத்திலேயும் சொல்கிறாரு. இதனை கேட்டு இருவரும் மகிழ்ந்து திருமணத்திற்காக ஏற்பாடுகளை செய்கிறாங்க. இருந்த போதிலும் முனிவரிட்ட சாபம் ஒரு பக்கம் தசரத மன்னனின் மனத்தை வாட்டி வதக்குது. என்னதான் இருந்தாலும் முனிவரிட்ட சாபத்தை நாம் அனுபவிச்சுத்தான் தீர வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவோடு தன்னுடைய திருமண ஏற்பாடுகளை மும்முரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு பெரும் இடியாக அவருடைய திருமணத்திற்கு எதிராக ஒரு சதி வேலை நடக்குது. அவருடைய திருமணத்தை தடுத்து நிறுத்தும் பொருட்டு நடக்கும் இந்த சதி வேலையை தடுத்து நிறுத்தி தசரதன் கோசலையை மணந்தாரா அப்படின்ற விபரத்தை இந்த பகுதியை தொடர்ந்து வரும் அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம். நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. புதியதாக நம்ம பதிவை பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.